ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலத்தில் நான் ஷாப்பிங் போனோம்ல, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, எனக்கு பர்த்டே வருது. அதனால் என் பையன் வந்து கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்காக போனாங்க. சரி, அந்த ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட நம்ம 40+ 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால் நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாக்கணும், நம்ம எப்படி பார்த்துக்கணும். முன்னாடிலாம் நம்ம அம்மாங்கள்லாம் பார்த்துக்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுட்டு போயிட்டே வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போது நமக்கு அந்த மாதிரி இல்லை. நமக்கு உடம்பு முடியாமல் போகுது. இந்த காலகட்டங்கள் உணவு நமக்கு கிடைக்கிற உணவு அதனாலயா என்ன ஒன்றுமே தெரியல. சரி, அதை பற்றியும் அப்படியே பார்ப்போம். அப்படியே ரிலையன்ஸ் மால் வந்தோம். அங்கே வந்து டெக்கத்லான் இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிலையன்ஸ் மால்குள்ளார போனோம். சரிங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். என் உடம்பு எனக்கு என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலராக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 மாதம் வருது, அதுக்கப்புறம் 2 மாதம் வராமல் இருக்குது. 2 மாதம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனாக்க அவங்க உடனே ப்ளட் டெஸ்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீமோகுளோபின்லாம் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதோடு சேர்த்து ஹார்மோன் டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆணுச்சு. பீரியட்ஸ் வந்து 2 மாதம் ஆச்சு. அந்த மாத்திரை வந்து அந்த அயன் டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் டேப்லெட் போட்டோன்னே பீரியட்ஸ் வந்துச்சு. அப்போது ஒரு 3 மாதம் தொடர்ந்து பீரியட்ஸ் ஆணுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு 2 மாதம் பீரியட்ஸ் ஆகலை. டாக்டர்கிட்ட திரும்பவும் போனேன். ஏன்னா விடவும் முடியல. நம்ம தொடர்ந்தாப்புல அப்படி வராமல் இருக்கும்போது பயமாகவும் இருக்குது இல்லையா? அதனால் திரும்பவும் டாக்டர்கிட்ட போனேன். திரும்பவும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சரி டேப்லெட்டு கொடுத்தாங்க. ஹார்மோன் டேப்லெட்டு தொடர்ந்து போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ அயன் டேப்லெட் கொடுக்கல, ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. சரினா அந்த மாத்திரையை போட்டுட்ருந்தேன். அதை போட்டதுக்கப்புறம் திரும்பவும் பீரியட்ஸ் ஆணுச்சு. பீரியட்ஸ் ஆனது என்ன ஆயிடுச்சுன்னா நிற்காமல் போக ஆரம்பிச்சிருச்சு. 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி நிற்கவே இல்லை. நம்ம எத்தனை நாளைக்கு போகாமல் இருக்க முடியும், டாக்டர்கிட்ட காமிக்காமல் இருக்க முடியும்? 1 வாரத்துக்கு மேலே தாண்டி நமக்கு பீரியட்ஸ் நிற்காமல் போயிட்டே இருக்குது. ஹெவி ஃப்ளோவாக இருந்துச்சு. உடனே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கை காலெல்லாம் ரொம்ப மறுத்து போன மாதிரி இப்படி டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை நிற்பாட்டுறதுக்காக மாட்டு பொங்கல் இன்னைக்கு பொங்கல் அப்போது அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு டாக்டர்கிட்ட போனோம். அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அதே மாதிரி டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அது நிற்கிறதுக்குங்கிற மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை போட்ட உடனே மறுபடியும் பீரியட்ஸ் எனக்கு ஆகவே இல்லை. இத்தனைக்கும் டெய்லியும் சாப்பாட்டில் கீரை சேர்த்துக்க சொன்னாங்க. அதனால் நான் கீரை, பயிறு வகைகள், பழ வகைகள் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டேன். நான்வெஜ்ஜும் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. ஈரல் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி, சுவரொட்டி, ஈரல் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டேன். முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டேன். எல்லாமே சாப்பிட்டேன். ஆனாலும் உடம்புல நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக அந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டில் எல்லோரும், அம்மா வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, எங்கள் அக்கா, அம்மா எல்லோரும் சொன்னாங்க, மெனோபாஸ் டைமாக இருக்கும், நிற்கிறதுக்காக கூட அந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் டாக்டர்கிட்ட வேறு ஒரு ப்ராப்ளத்துக்காக நெஞ்செலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தப்போ இசிஜி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எக்கோ பார்த்தாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. கைனகாலஜிஸ்ட்டு போனோம். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் கால்சியம் டேப்லெட்டும் விட்டமின் டி டேப்லெட்டும் அதுவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கால் மறுத்து போன மாதிரி இருக்கிறது, அந்த வலிலாம் கொஞ்சம் விட்டுச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல ஒரு மாற்றம் இருந்தாக்க தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. கோபம் வருது எனக்கு நிறைய, இப்போலாம் கோபம் வருது, திடீர்னு வேர்க்குது, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு பயம் வந்துடுது. நெஞ்சு வந்த உடனே ஒரு பயம் வந்துடுது. அதனால் டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெனோபாஸ் டைம்னால் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பீரியட்ஸ் நிற்கிறதுக்காக வரும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் 40+ அந்த மாதிரி உள்ள பெண்கள் எல்லாருமே 45 வயசு அந்த மாதிரிலாம் வந்துட்டாக்க கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 35 வயசு 40 வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. டெய்லி வீட்லேயே கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு 10,000 ஸ்டெப்பு டெய்லி நடந்துடணும். ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 45 நிமிஷம் நம்ம வாக்கிங் போயிடணும். அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க.
நல்ல வேளை எனக்கு சுகர் டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தாங்க. எப்போ பார்த்தாலுமே சுகர் டெஸ்ட் எப்பயுமே இல்ல. ரேண்டமாக 3 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாரி ரேண்டமாக திடீர்னு பார்ப்பாங்க. அந்த மாரி பார்த்தப்பயும் எனக்கு சுகரும் இல்ல. அப்புறம் டின்னர் வந்து சீக்கிரம் முடிச்சுருங்க. நைட்டு சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 7 மணிக்குள்ளார நைட்டு சாப்பாட முடிச்சுருங்க. மறுநாள் 7 மணிக்கு மேலே தான் எதா இருந்தாலும் சாப்பிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுக்கிறதுலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அப்புறம் நைட்டில் தூக்கமே வரதில்லைங்க. மொத்தம் ஒரு 7 மணி நேரமாவது குறைஞ்சது தூங்குனீங்கன்னா நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் நைட்டில் தூக்கம் சுத்தமாக எனக்கு வரவே இல்ல. டாக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் அதுக்கு மெடிசன் இப்போ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூக்கம் வருது. அதுவும் நைட்டு 2:30, 3 அந்த மாதிரிலாம் எனக்கு முழிப்பு வந்துடுது. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்குறவங்க சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நைட்டில் தூக்கமே சுத்தமாக வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் அந்த பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அதையும் சாப்பிட்றேன். சியா சீட்ஸு நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே 4 பாதாமும் அந்த சியா சீட்ஸும் காலையிலேயே குடிக்க சொன்னாங்க. அதையும் குடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் இதெல்லாம் சாப்பிடலங்க. எங்கள் பிள்ளைங்களுக்காக இந்த KFC வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப வருஷமாக போகல, வருஷக்கணக்காக போகல. அதனால் சரி இன்றைக்கி ஒரு நாள் மம்மி அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க தான் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடல. இத்தனைக்கும் இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் குறைக்க சொன்னாங்கன்னு சொல்லி குறைச்சாச்சு. ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் கூட ரொம்ப செய்கிறதில்ல. எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் செய்கிறதில்ல. ஸ்வீட் சாப்பிட்றதையும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். எல்லாமே குறைச்சாச்சு. ஆனால் அந்த டீ, காஃபி மட்டும் குறைக்க முடியல. ஒரு நாளைக்கு 2 டீ குடிச்சிட்டு தாங்க இருக்கேன். குறைக்க முடியல. அதனால் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 45 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. 40 வயசில் இருந்தே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க உடம்ப. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உணவு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. நிறைய காய்கறிகள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எடுக்கிறது வந்து வேக வச்சு சாப்பிட பாருங்கள் ஏதாவது. அதாவது சுண்டல், பச்சை பயிறு, கருப்பு உளுந்து இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் கால்சியம் சத்துக்கு நம்ம ராகி இருக்குல்ல, கேழ்வரகு அதில் கூழ் வச்சு அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. கருப்பு உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. எப்பயும் டிமார்ட்டில் தான் போய் ஜாமான் வாங்குவோம். இந்த டைம் மட்டும் நான் இங்கே ரிலையன்ஸ்லேயே போனதுனால அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி ரிலையன்ஸில் பெஸ்ட்டாக இல்லை டிமார்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ன வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா, எப்படி இருக்குது என்னான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதம் ரிலையன்ஸ்லேயே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இதுதான் பில்லு எங்களுக்கு. நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பார்க்குறவங்க அவங்கவுங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாங்களுக்கு அப்படி சொல்லுங்கள். கொஞ்சம் 40 வயசு ஆரம்பிக்குது அப்படின்னாவே அவங்கள ஒரு 3/4 மணி நேரம் நடக்க சொல்லிவிடுங்க. 3 நேரமும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நடக்க சொல்லுங்கள். உடனே உட்காரவோ படுக்கவோ வேண்டாம். அப்புறம் ஆவியில் வேக வச்சது அந்த மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். டெய்லி ஒரு முட்டை கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதை டாக்டர்ஸே சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுண்டல் வகைகள் நிறைய சாப்பிட சொல்லுங்கள். கீரை, காய்கறிகள் நிறைய சாப்பிட சொல்லுங்கள். மெயின் கோர்ஸாக சாதம் இருக்குல்ல, அதை குறைச்சிக்க சொல்லிவிட்டு சாதமோ சப்பாத்தியோ எதுவாக இருந்தாலும் சரி அதை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக சுற்றிலும் நம்ம சுண்டல் வகைகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதை மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லதுங்கிறாங்க. இதை பார்க்குறவங்க கமெண்ட்டில் என்னென்ன உங்களுக்கும் செய்யுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.